वांगा दैव उत्पत्ति सिद्धांत भाषा की उत्पत्ति कैसे हुई भाषा எப்படி தோன்றுச்சு इस प्रश्न के उत्तर पाने की कोशिश இந்த கேள்விக்கு பதிலை பெற முயற்சி कई सालों से जारी है ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு कई विद्वानों ने इस संबंध में நிறைய வித்வான்கள் இது சம்பந்தமாக अपने अपने विचार प्रकट किए हैं தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க इस वाद या सिद्धांत के दो मार्ग योग हैं இந்த வாதம் அல்லது சித்தாந்த பற்றி ரெண்டு வழி இருக்குது प्रत्यक्ष मार्ग परोक्ष मार्ग வெளிப்படையான வழி மறைமுகமான வழி प्रत्यक्ष मार्ग में सीधे भाषा के जन्म की व्याख्या करने का प्रयत्न करते हैं வெளிப்படையான ஒரு வழி இருக்குது அதில் நேராக மொழி எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க परोक्ष मार्ग में भाषा के प्राचीन और वर्तमान रूपों की तुलना करके மறைமுகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வழி பழைய காலம் மற்றும் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற மொழி வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க அது பாஷா की उत्पत्ति का निर्णय करने की कोशिश की जाती है மொழி எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க தேவி உற்பத்தி சித்தாந்த பிரத்யட்சமாகவே பதாய கயே இந்த தெய்வத்தின் மூலம் இந்த மொழி உண்டாச்சு அப்படின்ற இந்த கொள்கையில் வெளிப்படையான வழியில் பதாய கயே சித்தாந்தமே சொல்லப்படுகிற இன்னும் நிறைய எழுது சொல்லப்படுற வழிகளில் சப்சே புராண அவர் பிரசித்தகை அதாவது தெய்வ உற்பத்தி சித்தாந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெய்வம் தான் மொழி உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வெளிப்படையாக எல்லோரும் பேசுகிறது इसके अनुसार प्रकृति की सृष्टि भगवान ने की அதே மாதிரி இந்த இயற்கையை கடவுள் தான் தோற்றுவிச்சார் उसी प्रकार भाषा की நாளை திருத்திங்களாமா கொண்டா திருத்துறேன் இந்த பேப்பர் அப்புறம் இதில் பேப்பரை மாற்றி வச்சு அடிச்சேன் சரி அதனால் நேற்று உள்ளதோட சேர்த்து வந்துச்சு சரிப்பா பாதி இல்லை பரவாயில்ல அதை யார் ரொம்ப கேட்டுக்காதான் கண்டுபிடிக்க போகிறாங்க சரி அப்படியே நடத்தலாம் அங்கே அப்படி சரிப்பா கிளம்புடா सर इस सिद्धांत के आधार पर संस्कृत को भी देव भाषा कहते हैं இந்த கொள்கைப்படி சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷைன்னு சொல்கிறாங்க उनका कथन है कि भगवान ने इसी भाषा में वेदों की रचना भी की இதன் அடிப்படையாக பகவான் வந்து இதே பாஷையில் தான் அதாவது கடவுள் தான் சமஸ்கிருதத்தை உண்டாக்குனார் அதே பாஷையில் வேதங்களும் உண்டாக்குனாருன்னு சொல்கிறாங்க वे मानते हैं कि भगवान से ही मनुष्य भाषा सीखता है அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பகவான் இருந்தால் மனிதன் மொழியை கற்றுக்கிட்டான் அப்படின்னு लेकिन मिस्र देश के एक राजा के 2 बच्चों के जरिए एक बात सिद्ध हो चुकी है ஆனால் மிஸ்ர அப்படின்னா ரஷ்யாவா என்னமோ அங்கே வந்து ஒரு ராஜா வந்து 2 பிள்ளைங்கள் மூலமாக ஒரு கொள்கையை நிரூபிக்கிறார் என்னென்னா மனுஷியா ஆஸ்பாஸ் கே லோகம் கி பாட்சித் சுன்கர் மனிதன் வந்து அக்கம் பக்கத்தில் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு பாஷா சிக்தாகை மொழியை கற்றுக்கிறான் அப்படின்னு பாஷா ஈஸ்வர் தத்த வஸ்து நகிகை மொழி வந்து ஈஸ்வர கடவுள்னால படைக்கப்பட்டதில்லை பக் அர்ஜித் சம்பத்திகை அது வந்து மக்கள் வந்து தானாக தேடி முயன்று பெற்ற சொத்து அப்படிங்கிறாங்க தார்மிக் லோகம் அவர் தர்ம கிரந்தோங் மேகி அதே மாதிரி நம்ம நீதி நூல்கள் நம்மளுடைய சமய நூல்கள் நமக்குலாம் பகவத்கீதை குரான் இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி நூல்களில் சித்தாந்த பர் ஜோர் தியா ஜாத்தாகை அதில் வந்து இதை சொல்லியிருக்காங்க என்னென்னா கடவுள் தான் தந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க தாது சித்தாந்த இது வந்து இதோட தொடர்ச்சியானதான் நம்ம இதையும் பார்த்துக்கலாம் பாஷாக்கு உற்பத்தி கைசே ஹுயி பாஷை எப்படி தோன்றுச்சு அது அப்படியே சொல்லி 2 பேர் அதே தான் சொல்லியிருக்காங்க प्रत्यक्ष मार्ग के कई सिद्धांत में प्रमुख सिद्धांत है தாது சித்தாந்த அதாவது வெளிப்படையாக வந்து மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பழைய கால மொழிக்கும் இப்போ இருக்க மொழிக்கும் தொடர்பு என்ன இருக்குது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஓ एक सिद्धांत को टिंग टिंग वाद भी कहता है இந்த இதுக்கு பேர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்க மொழியை வந்து கடவுள் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க சிலர் அக்கம் பக்கத்தில் பார்த்து பழகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து மனிதனாக வந்து முயற்சி பெற்ற சொத்து அப்படிங்கிறாங்க நீ போய்ட்டு வா டே நீ அவனை மட்டும் கொண்டு போடா பரவாயில்ல जब हम दादू की चीचें को टांगते हैं तब एक प्रकार की ध्वनि निकलती है இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருளோட ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோம் அப்படின்னா ஒரு சத்தம் கேட்குது ஒரு பொருளை தட்டினோம்னா அப்போ அந்த ஒரு சொல்ல அது வந்து அதன் மூலம் தான் சொல்லு பிறந்துச்சுங்கிறாங்க ஒரு கல்லை தூக்கி போட்டால் டப்புன்னு சத்தி கேட்குது ஒரு மணி அடித்தா டிங் டிங்னு கேட்குது முந்தில அந்த டிங் டிங் அப்படின்பாங்க மணின்னு சொல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லாம்
அப்போ அதில் எழுகிற சத்தத்துலேருந்து தான் வந்து பாஷை பிறந்திருக்கு. இப்போ கா கான்னு கத்துது, அதனால் அது காக்கா. குக்கு வந்திருக்கு, காக்கா வந்திருக்கு அப்படி என்ன சொல்கிறாங்க, மியாவ் வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து எந்த சவுண்டு எழுப்புதோ அதை வச்சு அதோட பேர் வருது, அதை வச்சே நம்ம பாஷையில் நிறைய சொற்கள் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு போடா. उनका मानना है आदमी मनुष्य में एक अद्भुत शक्ति थी जिसके कारण वह जिस चीज के सामने आता उसके मुंह से एक विशेष ध्वनि निकलती थी. மனிதன்ட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்குது. அவன் ஏதாவது ஒரு பொருளுக்கு முன்னாடி வந்தானா அவன் வாயிலேருந்து ஒரு சவுண்டு வரும். உசி துவனிக்கு ஒரு சீச்சுக்கா நாம் பன் ஜாத்தே ஹை. அந்த சத்தம் தான் அந்த பொருளுக்கு பேராக மாறிடுச்சு. வகி விகசித் ஹோக்கர், அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பாஷாக கொய் பாஷையாக மாறிடுச்சு. लेकिन आदि मनुष्य में ऐसी शक्ति होने का कोई सबूत नहीं है. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, பழங்கால மனுஷன்ட்டு அந்த மாதிரி சக்தி எதுவும் இல்லை. अगर ऐसी शक्ति थी तो वह अचानक क्यों गायब हो गई. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க மக்கள்கிட்ட அது இல்லை, இப்போ அந்த சக்தியெலாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. इस सिद्धांत के समर्थक मानते हैं कि भाषा के बनने तक आदि मनुष्यों में एक शक्ति मौजूद थी. ஆனால் சில பேர் இந்த கொள்கைப்படி அந்த சக்தி ஆதிகால மனுஷன்ட்ட மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தானே மொழியை கண்டுபிடிச்சான். एक सिद्धांत सर्वमान्य नहीं है, இதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. इसके प्रमुख समर्थक मैक्स मुल्लर थे. ஆனால் இந்த கொள்கையை ரொம்ப ஆதரித்தவர் மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற அந்த பாஷையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மேக்ஸ் முல்லர் அவர் ஏற்றுக்கிறாரு. லேக்கின் உன்ஹோனே குதா அப்போ நான் மத் பதல்லையா, ஆனால் அவர் தற்காலத்தில் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டாரு.